ஃபியூசன் 24 டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அதானி கைது வாரண்ட் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அமெரிக்க வழக்கறிஞர்களின் கூற்றுப்படி $265 மில்லியன் லஞ்ச ஊழல் வழக்குல அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி மற்றும் அவரது மருமகன் சாகர் அதானிக்கு முக்கிய தொடர்பு இருப்பதாக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்தியாவில் சூரிய மின்சார விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கும் சுமார் 20,000 கோடி ரூபாய் லஞ்சம் தர பிரபல தொழிலதிபர் கௌதம் அதானி முன்வந்ததாக கூறி அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. நியூயார்க் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டுள்ள இவ்வழக்கில் கௌதம் அதானி மற்றும் அவரது உறவினர் சாகர் அதானி உட்பட 7 பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு பதிப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் சூரிய மின் விநியோகம் தொடர்பான ஒப்பந்தம் பெறுவதற்கும் இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 20,000 கோடி ரூபாய் லஞ்சம் தர அதானி முன்வந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதன் மூலம் 20 ஆண்டுகளுக்கு அதானி குழுமத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 16,000 கோடி ரூபாய்க்கும் மேல் லாபம் கிடைக்கும் என இந்த புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைகேடாக பெற்ற இந்த ஒப்பந்தத்தை முன்வைத்து கடன் மற்றும் பத்திரங்கள் மூலம் அமெரிக்க நிறுவனங்களிடம் இருந்து சுமார் 25,000 கோடி நிதியை அதானி குழுமம் திரட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அதிகாரிகளை அதானி தனிப்பட்ட முறையில் சந்தித்து லஞ்சம் தருவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமின்றி அதிகாரிகளுடன் சாகர் அதானி தொலைபேசியில் பேசியதற்கான ஆதாரங்களும் நீதிமன்றங்களில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்து கௌதம் அதானி உள்ளிட்ட 7 பேருக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் இது தொடர்பாக அதானி குழுமம் தரப்பில் எவ்வித விளக்கமும் அளிக்கப்படாமல் இருக்கு. அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ள அதானி குழுமம் அந்நாட்டில் இருந்து திரட்டப்பட்ட நிதியை தங்கள் நிறுவனம் பயன்படுத்தாதுன்னு விளக்கம் கொடுத்திருக்கு. குற்றம் நிரூபணமாகும் வரை நாங்கள் நிரபராதிகள் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.